Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are taking up language testing and evaluation for today's session. Seri, language, English language teaching அதான் நமக்கு டாபிக். அதில் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ லாங்குவேஜ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். Okay, language testing is a subfield of applied linguistics. Linguistics na the study of language, the systematic and scientific study of language. அதுல தியரி இருக்கு, applied linguistics இருக்கு. அதுல applied linguisticsல language testing is a very important part. And what is language testing அப்படின்னு கேட்டீங்கன்னா, it involves the design and use of assessment tools to measure language ability, to measure performance, to measure achievement, to measure proficiency. அதாவது to design a tool. நம்ம வந்து ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு டூலை ரெடி பண்ணணும். அதே நேரத்தில் and we need to know how to use the assessment tools. Assessment அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல பாண்டித்தியம் பெற்று இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு they are able to perform with the language, how much they have achieved in the language, and what level of proficiency, திறன் அப்படின்னு சொல்றோம், எந்த அளவுக்கு இவங்க திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அந்த மொழி பேசுவதில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதை வந்து ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் அந்த லாங்குவேஜ் டெஸ்டிங் அப்படிங்கிறது. சரி, what is the key objective of language testing அப்படின்னா to measure language ability. ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 4 ஸ்கில்ஸ் இருக்கு. லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில். இந்த 4 ஸ்கில்ஸ்லையும் எந்த அளவுக்கு ஒரு லேர்னர் வந்து கத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இதை வந்து குவாலிட்டேட்டிவா தான் மெஷர் பண்ண முடியும், குவான்டிடேட்டிவா மெஷர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். நவ் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி அவங்கள அந்த லாங்குவேஜ் எபிலிட்டிலாம் பார்த்துட்டோம்னா we need to provide feedback to the learner and to the teacher. ஒரு லேர்னர் வந்து எந்த அளவுக்கு அந்த மொழி புலமை பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு டீச்சருக்கும் இந்த ஃபீட்பேக் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அந்த மாணவன் எந்த அளவுக்கு இந்த மொழி கூறுகளை கற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் suppose they have achieved a higher level of proficiency, they have to be certified. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன் அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நம்ம IELTS, TOEFL அந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சர்டிஃபிகேஷனுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்டிங் என்பது உதவி செய்யும். அதற்கப்புறம் டு கைட் கரிக்குலம் டிசைன், டெசிஷன்ஸ். நம்ம இந்த கரிக்குலம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்றோம் கரிக்குலத்தை தமிழ்ல? கலைத்திட்டமா? அந்த கலைத்திட்டத்துல நம்ம ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு லாங்குவேஜ் டெஸ்டிங் உதவி செய்யும். Now, what is evaluation அப்படின்னு பார்க்கணும். இந்த டெஸ்டிங்க்கும் எவாலுவேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். இந்த டெஃபினிஷன்ல இருந்து கேள்விகள் வரலாம். Now, what is evaluation? டெஸ்டிங்கிறது ஒரு narrowed சென்ஸ்ல இருந்தா எவாலுவேஷன் இஸ் a comprehensive process. அதை விட பெருசு எது சின்னது எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய எல்லைக்குள் இருப்பது வந்து டெஸ்டிங். எவாலுவேஷன் என்பது the broader term, the umbrella term. அப்ப இந்த எவாலுவேஷனுக்குள்ளார டெஸ்டிங் வரும் அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராசஸ் which involves systematic collection and interpretation of data to determine the effectiveness of teaching, learning and curriculum. ஒரு கரிக்குலம் இருக்கு, டீச்சிங் லேர்னிங் இருக்கு. இது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்வதற்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி பார்க்க போறோம். தட் இஸ் கால்டு எவாலுவேஷன். ஒரு கோர்ஸ் எவாலுவேஷன் இருக்கு, ஒரு பேப்பருடைய எவாலுவேஷன் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் கல்வி நிறுவனங்கள்ல. கோர்ஸ் எவாலுவேஷன், ஒரு கோர்ஸ் முடியும் பொழுது எந்த அளவுக்கு இதுல டீச்சிங் லேர்னிங் நடந்திருக்கிறது, இதனுடைய அந்த கலைத்திட்டம் அந்த பாடத்திட்டம் இது ரெண்டும் அந்த ரெண்டும் என்னது கோயின்சைட் ஆகி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய மதிப்பீடு நடத்துவாங்க. ஓகே, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்னா
The student performance is one of the component. Then what are the teaching methods? That is a component. The material that is used for teaching learning, the syllabus that was framed for teaching learning, இது எல்லாமே எவாலுவேஷனுக்குள்ள எடுத்துக்குவாங்க. அப்புறம் the classroom environment. அப்போ ஒரு முடிவுக்கு வருங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, testing is a subset of evaluation. அப்போ what is the major block? The major block is evaluation. Evaluation குள்ளார testing என்பது ஒன்று இருக்கும். எது பெருசு, எது மேல, எது கீழே அப்படின்னா evaluation அப்படிங்கிறது அம்பர்லா டேர்ம். அதுக்குள்ளார testing என்பது ஒரு பகுதி. Now, what is the difference between testing and evaluation? Okay, இப்போ testing அப்படிங்கிறது when you look into the nature of testing and evaluation, இயல்பு அப்படின்னு வரும்போது டெஸ்டிங் இஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் லிமிட்டெட். அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் டெஸ்டிங் இருக்கும். ஓகே, அடுத்தது எவாலுவேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் இட் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒரு லாங்கர் டைம் டியூரேஷன்ல போகும். அது அந்த எவாலுவேஷனுங்கிறது அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் நடந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ கிளாஸ்ல ஒரு சின்னதா ஒரு லெசன், ஒரு சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ்க்குள்ள ஒரு சின்ன லெசன், ஒரு மைக்ரோ லெசன், அந்த மைக்ரோ லெசனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா அது வந்து எவாலுவேஷன்ல ஒரு பார்ட். இட் இஸ் நாட் ஃபுல் எவாலுவேஷன். எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஃபைனலா ஒரு மதிப்பீடு. ஓகே, அதுதான் எவாலுவேஷன். நவ் ஃபோக்கஸ். வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட் உடைய நாலேஜ் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கறது டெஸ்டிங் உடைய மெயின் எய்மாக இருக்கும். அதே நேரத்தில் எவாலுவேஷனுடைய மெயின் எய்ம் அப்படின்னா, இட் லுக்ஸ் இன்டு ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். தென் we also get into the tools that are used. டெஸ்டிங்ல சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும், குவிசஸ் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம டெஸ்டிங் மெத்தடாலஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் முதல் நாள் நடத்தினது அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கானா, கிரகிச்சிருக்கிறானா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானா, காம்ப்ரிஹெண்ட் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு ஸ்னாப் டெஸ்ட், ஒரு பேப்பர் கொடுத்து தம்பி நேற்று சொன்னதெல்லாம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே எவாலுவேஷனில் டெஸ்ட் மட்டும் இல்லை, தேர் வில் பி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நீ எல்லாம் அப்சர்வ் பண்ண, அப்புறம் டீச்சருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து வர்றது தான் எவாலுவேஷன். Okay, we test the knowledge, but we evaluate the holistic growth of a person. Knowledge மட்டும் இல்ல, and the cognitive domain, the affective domain, the psychomotor domain, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆய்வுக்கு கொண்டு வருவோம்ல, that is called evaluation. Then what is the purpose of testing? The purpose of testing is to the assessment of one's performance. ஸ்டூடெண்ட் எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு டெஸ்ட் பண்றது டெஸ்டிங். அதுவே டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் giving him what is a certain input for improvement, then judging, அப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு நியூ டெசிஷன்ஸ் கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து எவாலுவேஷன். எக்ஸாம்பிள் பாருங்களேன், டெஸ்டிங்க்கு வீக்லி கிராமர் டெஸ்ட், வீக்லி ஏதாவது ஒரு லெசன் பேஸ்ட் டெஸ்ட் வச்சிருக்கோம். திஸ் இஸ் கால்டு டெஸ்டிங், டெஸ்ட்னு சொல்லுவோம். எவாலுவேஷன்னா அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ். Okay, at the end of the term, at the end of a month, at the end of a year, we conduct a test. Okay, this test, and the test base பண்ணி ஒரு follow up program. இதுதான் evaluation. Did you understand all these things, teachers? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க. I do understand. Okay, now we want to, why லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன்? எதுக்கு சார் இது தேவை அப்படின்னு கேட்குறோம். அப்படிங்கும்போது நம்மளே ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்லி வச்சுக்கோமே. ஓகே, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். நம்பர் ஒன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் மெஷர்ஸ் லேர்னிங் அவுட்கம். நமக்கு கோர்ஸ் அப்ஜெக்டிவ்னு ஒன்று கொடுத்துருப்போம். அந்த கோர்ஸ் அப்ஜெக்டிவ் அது வந்து ஒரு கோல். அந்த கோல் வந்து நம்ம ரீச் பண்ணோமா இல்லையா அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்குவதற்கு, அப்படி மெஷர் பண்ணி பார்ப்பதற்கு உதவியாக இருப்பது லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். ஓகே, நம்முடைய லேர்னிங் கோல், லேர்னிங் அப்ஜெக்ட், அந்த அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ரீச் பண்ணோமா இல்லையா, ரீச் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம், ரீச் பண்ணலைன்னா எங்க நம்ம கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவது தான் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷனுடைய முக்கியத்துவம். அடுத்தது
டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் என்ன செய்கிறது அப்படின்னா இட் கைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இன்ஃபார்ம்ஸ் டீச்சர்ஸ் அபவுட் ஏரியாஸ் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள். எந்தெந்த ஏரியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்கான் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆசிரியருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது தான் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த வாரம் நம்ம ஒரு பாடம் நடத்தியிருக்கோம், ஒரு அழகு. அந்த அழகு வந்து அந்த மாணவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லைன்னு பார்க்கறதுக்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த ஃபாலோ அப் ப்ரோக்ராம். that is the usage of testing and evaluation. அடுத்தது it motivates learners. ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட் ரெகுலரா அப்படி இது பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். he will be engaged and he will become focused. ஓகே, நம்ம டீச்சர் வந்து ஏனோ தானோன்னு பாடம் நடத்தல, நம்மளை ரெகுலரா நம்ம வாட்ச் பண்றாங்க, நம்மளை மானிட்டர் பண்றாங்க, நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் ஒருவேளை ஏதாவது நல்லா பண்ணலை அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஹிம் வை, வாட் டிஃபிகல்ட்டி யூ ஹேட் இன் திஸ் லெசன் அப்படின்னு கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு ஒர்க், மேக் சம் டெசிஷன்ஸ் டு இம்ப்ரூவ் ஹிஸ் ஸ்கில்ஸ், his knowledge, his ability. Okay, this is called the importance of testing and evaluation. Then only after testing and evaluation we can provide feedback to the students. Students will know their progress, their strength and their weakness. ஒரு டெஸ்ட் நடத்தினா தான் எவ்வளவு தூரம். இப்போ நீங்க பிஜிடிஆர்பி டெஸ்ட், இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது, இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க டெஸ்ட் எல்லாம் அடிச்சு பார்ப்பீங்க. அடிச்சு பார்க்கும்போது ஓஹோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல, அப்ப எந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எந்த ஏரியாவில் வீக்கா இருக்கேன், அப்ப எந்த ஏரியாவை நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது டெஸ்டிங் மூலியமாக தான் நடக்கும், எவாலுவேஷன் மூலியமாக தான் நடக்கும். இஸ் தி ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இது ஸ்டூடெண்ட் சைடில். அப்போ டீச்சர் சைடில் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் எதுக்கு சார் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ரிஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஆசிரியர்களுக்கும் அந்த கரிக்குலம் டிசைனர்ஸுக்கும் உதவியாக இருக்கும். அதுதான் அடுத்த பாயிண்ட். இப்போ ஒரு சிலபஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் அந்த சிலபஸை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் we have something called ensuring standardization and accountability. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா IELTS, TOEFL அப்படிங்கிற மாதிரி உயர்ந்த தரத்திற்கான அது வந்து எக்ஸாம்ஸ், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் எ ஃபாரின் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு மாணவரை நம்மளால கொண்டு போக முடியுதா? அவனை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு சில பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா இதெல்லாம் கேட்குறாங்க, அந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு அவனுடைய லாங்குவேஜை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு 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 இலக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டு எனேபிள் பிளேஸ்மெண்ட் பை ப்ரொஃபிஷியன்சி லெவல். இன்னைக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கு, போய் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் டு ஐடென்டிஃபை லேர்னிங் டிஃபிகல்ட்டி, டு அசிஸ்ட் இன் சர்டிஃபிகேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்பொழுது we will identify well performing students and low performing students. அப்போ இந்த low performing ஸ்டூடெண்ட்டை நல்ல ஹை பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டை மாற்றுறது ஒரு இலக்காக இருக்கலாம். நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸை சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் நோக்கி நாம் நகர்த்தி செல்லக்கூடிய வேலையையும் ஒரு ஆசிரியர் செய்யலாம். அதற்கப்புறம் this testing and evaluation promotes reflective teaching. எவ்வளவு தூரம் நம்ம எஃபெக்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் அசை போட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் டீச்சர்ஸாக மாற்றுவதற்கு டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் உதவி செய்யும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? அப்போ டெஸ்டிங் எவாலுவேஷன்ல எது வந்து பிகர் டேர்ம்?
In terms of scope, which is called the umbrella term? Evaluation. Evaluation is a bigger term. Testing is a subset. Okay. If you have understood that, we will stop here and then we will resume.